Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 7 மாசத்துக்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பேபி ஃபுட் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். 7 மாசம் ஆயிருச்சு உங்க குழந்தைகளுக்கு அப்படினா கண்டிப்பா ஓட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஆப்பிளும் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு மேலேயே நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4ல இருந்து 5 ஸ்பூன் அளவு நான் வந்து ஓட்ஸ் வந்து எடுத்துர்க்கேன். ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா மாவு ஆப்பிள் அப்படினு சொல்லிட்டு கேட்டு வாங்குங்க பேபிஸ்க்காகவே. இப்போ ஒரு கடாயில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா நெய் விட்டு நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 4ல இருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஓட்ஸ் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போறேன். ஒரு சில பேபிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நெய் விட்டு குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கும்போது சில பேபிஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, அந்த வாடை வந்து பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு செய்யும் போதே வந்து பாத்தீங்கன்னா நெய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா பேபிஸ்க்கு சாப்பிடும் போது அந்த வாடை வந்து தெரியாது, கீயோட ஸ்மெல் தெரியாம நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பால் வந்து சேர்த்துருக்கேன். இதுல பால் வேணாம் அப்படின்னா நீங்க தண்ணி கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாலோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணீர் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வெந்து வந்துட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச ஆப்பிள் இருக்கு பாத்தீங்களா, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நடுவுல உள்ளது தொலி இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் அரை ஆப்பிள் மட்டும் தான் வந்து சேர்த்துருக்கேன். அரை ஆப்பிளை மட்டும் எடுத்து இந்த மாதிரி சீவி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சீவி வச்சிருந்த ஆப்பிளை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓட்ஸோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆப்பிள் வேகிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேக விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும் அப்படின்னா நீங்க வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுட்டேன். இதோட ஸ்வீட் அண்ட்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேரிச்சம்பழம் கூட 2 ஆட் பண்ணிக்கலாம். நான் பேரிச்சம்பழம் ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீ வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட பாப்பாக்கு கீ ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. லைட்டா வெது வெதுன்னு இருக்கும்போது பேபிஸ்க்கு வந்து சர்வ் பண்ணுங்க. இந்த ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு கூட நீங்க வந்து கொடுக்கலாம். பாப்பா நல்லா வந்து தூங்குவாங்க, வயிறு ஃபில்லிங்கா வந்து இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட்டை வச்சு தான். டிராகன் ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பழம் வந்து எடுத்திருக்கேன். இது நல்ல தொலியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பழத்தை வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ல சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுலயே தண்ணி வந்து வரும். ஸோ அதனால நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போ அரைச்சதை வந்து பாத்தீங்கன்னா நான் தனியா வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா கட்டி இல்லாம கரைச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேன்ல ஊத்தி நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா திக்கா ஆயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஜூஸை வந்து இந்த சத்து மாவோட நல்லா கலந்துக்கலாம். இதுல நீங்க கீ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க டிராகன் ஃப்ரூட் வந்து அரைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனானா சேர்த்து நீங்க வந்து அரைக்கலாம். நல்லா ஹெல்த்தியா இருக்கும், குழந்தைங்க சீக்கிரம் வெயிட் வந்து போடுவாங்க. இந்த ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங்க்கு மேல வந்து செஞ்சு கொடுக்காதீங்க. அடுத்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு நீங்க கொடுக்குற மாதிரி 7 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்க லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பருப்பு வகைகள்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு, 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சிருங்க. ஒரு கேரட், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 3 பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமா கீ சேர்த்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஜீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு எடுத்து வச்சிருந்த கேரட்டை வந்து பார்த்திங்கன்னா இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இதோட வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக இதுக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். லிட்டு போட்டு ஒரு 5 விசில் வந்து விட்டுருங்க.
இந்த மாதிரி கொலைய நல்லா வந்து வெந்து வந்துடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற வச்சு மசிச்சோ இல்லைன்னா கிரைண்ட் பண்ணியோ உங்கள் குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம். உங்கள் பாப்பாவுக்கு 7 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொரன்னு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா வந்து அப்படியே கொடுத்து பழகுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கேரட் தால் ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு லஞ்சுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், நிறைய நேரம் தூங்குவாங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.